கட்சி ஆரம்பித்து 2 வருஷத்துலேயே ஆட்சியை பிடிச்சிருக்கிறது வந்து ஒரு கின்னஸ் புக் ரெக்கார்ட்னு சொல்லலாம். விஜய் அவர்களோட கிரேட்னஸ் என்னன்னா, கோட் படத்தில் பிரசாந்த் அவர்கள் அந்த கேரக்டர் கேட்கும்போது சொன்னாருன்னு சொல்லுவாங்க இல்லையா? நான் வரும்போதே அவர் பெரிய சூப்பர் ஸ்டாருங்க பிரசாந்த் அவர்கள். அவரை எப்படி நம்ம இப்படி கூப்பிட்றது அப்படின்னு அவர் ஓகேவான்னு கேட்டுக்கோங்க. அவர் ஓகே நான் மட்டும் பண்ணால் போதுங்கிறது அது உண்மையாகவே அந்த அந்த பெரிய மனுஷன் தான் அது. அதாவது அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. இருந்தாலும் ஒரு ஹீரோவாக இருக்கிற நம்ம படத்தில் எப்படி நடிக்கிறதுன்னு நினச்சிருக்கலாம். ஆனால் பிரசாந்த்கிட்ட அப்ரோச் பண்ண உடனே அவர் அக்செப்ட் பண்ணிட்டார். உங்களோட ஏஜுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, தமிழக அரசியல் களத்தை பார்க்குறீங்க. எம்ஜிஆர் அவர்களுக்கு நிகழ்ந்தது விஜய் அவர்களுக்கு நிகழாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது போய் இன்னைக்கு அது நிகழ்ந்துருச்சு இல்லை? இந்த மேஜிக் எப்படி நிகழ்ந்ததுன்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலி அதாவது அவர் மீட்டிங் போடும்போது எல்லாமே அந்த கூடுற மக்கள், பர்டிகுலராக பெண்கள், ஒரு 2-3 மீட்டிங்லேயும் அவருடைய பாப்புலாரிட்டி தெரிஞ்சு போகுது. உங்க விஜய்க்கு, உங்க அண்ணனுக்கு, உங்க தம்பிக்கு, உங்க பிள்ளைக்கு ஒரு அதிகம் பேசாத ஒரு மௌனமாக இருக்கக்கூடிய ஆள். இன்னைக்கு அவர் மேலே வைக்கக்கூடிய விமர்சனமும் அதுதான். அமைதியாக இருக்கிறாரு, பேச மாட்டாங்க, விமர்சனமும் வைக்கிறாங்க. பட் இந்த கேரக்டர் இப்படி ஒரு இயல்பு நேச்சர் அது வேணும்னு இருக்கல. ஒரு இயல்பாக அமைதியான ஒரு ஆள். இப்படி ஒரு நபர் ஒரு பாலிடிக்ஸில் வந்தால் இங்கே சக்ஸஸ் ஆக முடியுமா? இப்போது அவர் அமைதியாக இருக்கார், ஜாஸ்தி பேசுறதுன்னு சொல்கிறாங்க. பேச வேண்டிய நேரத்தில் அவர் எப்படி பேசினார்ன்றதையும் பார்த்தீங்கன்னா, நான் தன்னந்தனியாளு நீயால நம்ம பாரு. இப்போ ஒரு 250 கோடி சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன்னா வாங்கிட்டு நிம்மதியாக போயிடலாம்னு நினைப்பேன். பல பேர் நினைக்கிற மாதிரி மக்களுக்கு ஏதோ செய்யணும்னு சொல்லி அதை தியாகம் பண்ணி இப்போ வந்து ஒரு இமீடியட்டாக சிஎம் ஆகும்னு ஒரு நம்பிக்கையோடு வந்து சிஎம் ஆகியும் ஆட்சியை பிடிச்சி மக்களுக்கு தேவையான விஷயத்தை பண்ணணும் டெய்லி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு. ராம்ராஜ் காட்டன் கல்ச்சர் ஆஃப் இந்தியா பிரசன்ஸ் சி ஜோசப் விஜய் ஒரு பேரே வரலாறு. ஸ்பெஷல் டைட்டில் ஸ்பான்சர் மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட், கால் 04445454545. எ ஸ்பெஷல் பர்த்டே செலிப்ரேஷன் பவர்ட் பை டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ், அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம். பூர்விகா, இந்தியாஸ் லார்ஜஸ்ட் டெக் அண்ட் அப்ளைன்ஸ் ஆம்னி சேனல் ரீட்டைலர். ஜெயச்சந்திரன், எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கு சார், ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நாளாச்சு உங்களை பார்த்து. சந்தோஷம் இன்னைக்கு இன்டர்வியூ பண்ணுறதுல, அதுவும் நம்ம சிஎம்மோட பர்த்டே ஸ்பெஷல் இன்டர்வியூ இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மகிழ்ச்சி என்னென்னா, நான் சின்ன வயசில் உங்களுக்கே தெரியும், உங்ககிட்ட பர்சனலாகவே சொல்லியிருக்கிறோம். விஜய் சார், பிரசாந்த் சார், அதீஷ் சார், இவங்க 3 பேருக்கு தான் எங்கள் ஊரில் ரசிக மன்றமாக இருக்கும். சமகால போட்டியாளர்கள், சரிசமமான போட்டியாளர்கள். அதில் விஜய் சாருக்கும் பிரசாந்த் சாருக்கும் என்னென்னா, நடிப்பு படத்தெல்லாம் தாண்டி 2 பேரும் நல்லா ஃபைட் பண்ணுவாங்க. 2 பேருமே கிரேட் டான்சர்ஸ் இல்லை? அதில் எங்கள் ஊரில் நாங்கள் பயங்கரமாக சண்டை போடுவோம், யார் பெட்டர் டான்சர், யார் பெட்டராக ஃபைட் பண்ணுறா அப்படின்ட்டு. ஏன்னா பிரசாந்த் அவர்கள் வந்து இந்த ஜிம்னாஸ்டிக்கெல்லாம் அவருக்கு தெரியுங்கிறதால அந்த கிக்லாம் பயங்கரமாக இருக்கும். இவர் வந்து கனல் கண்ணன் மாஸ்டரோட பண்ணும்போது துள்ளாத மனம் துள்ளும் படத்தெல்லாம் இவரும் அந்த மாதிரி எல்லாம் நிறைய பண்ண வரும்போது ஒரு அந்த வகையில் ஒரு ஈக்குவல் காம்படிட்டர். ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு நீங்கள் வந்து அவருடைய தந்தையார் இங்கே வந்து இவரோட விஜய் அவரோட பிறந்தநாளுக்கு வந்து பேச நினைக்கிறதே ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். என்ன இந்த பிறந்தநாளில் என்ன வாழ்த்துக்கள், எப்படி வாழ்த்துக்கள் நினைக்கிறீங்க? மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவர் வந்து ஒரு பெரிய சாதனை பண்ணி கட்சி ஆரம்பித்து 2 வருஷத்துலேயே ஆட்சியை பிடிச்சிருக்கிறது வந்து ஒரு கின்னஸ் புக் ரெக்கார்ட்னு சொல்லலாம். 2வது அவர் மைண்டு ஒரு 250 கோடி சம்பளம் வாங்கிட்டு வந்த ஒருத்தர் அதை விட்டுட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு கட்சி அமைச்சு ஆட்சியை பிடிச்சிருக்காரு. நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டே வர்றாரு. இப்போ அவருக்கு வந்து நல்ல நீண்ட ஆரோக்கியத்தையும் மன நிம்மதியும் கடவுள் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். பிரசாத் அவர்கள் என்ன சொன்னார்? அது அவர் பர்சனலாக மீட் பண்ணுவார். அவர் இல்லை ஜெயிச்சது உங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் நடந்திருக்கும் இல்லையா? அது சொன்னேன் அந்த டைமில். இன்றைக்கி நான் காலையில் வேறு இடத்துல பிஸியாக இருந்ததுனால மீட் பண்ண முடியல. பட் பர்த்டேக்கு அவர் சிஎம் மீட் பண்ணுவார். எனக்கு அந்த பழைய இதை கேட்கணும். ஏன்னா இவங்க 2 பேருக்குமே ஒற்றுமை என்னென்னா, அவருக்கும் அப்பா தான் கூடவே இருக்கிறது அந்த பீரியடில். பிரசாந்த் அவருக்கும் நீங்கள் தான் இல்லை? பிரசாந்த் அவர்கள் விஜய் அவர்கள் 2 பேருமே கூட துணையாகவே இருக்குது, பில்லர் மாதிரி இருக்குது. 2 பேரோட அப்பாக்கள். அவர் டைரக்டர், நீங்கள் ஒரு சீனியர் ஆக்டர் இல்லை? ஒரு சரியான காம்படிஷன். எப்படி அந்த டைமில் உங்கள் மனநிலைகள்லாம் எப்படி இருக்கும்? எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவீங்க? இது ஒரு போட்டி மனப்பான்மை இல்லாத ஒரு மனிதர். பிரசாந்த் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை மாதிரி எல்லாத்தையுமே ஈஸியாக எடுத்துக்குவார். எதுவுமே ஒரு மனசில் போட்டு அதை நான் ஒரு காம்படிஷன் அப்படிலாம் நினச்சதே கிடையாது. ஏதோ நடிக்க வந்துட்டார், படங்கள் வருது, நடிக்கிறாரு, ரசிகர்கள் இருக்காங்க,
அப்படி தான் நினச்சிருப்பாரு தவிர போட்டின்னு நினச்சி யாரையுமே அவர் நினச்சதில்லை. விஜய் அவர்களோட கிரேட்னஸ் என்னன்னா, கோட் படத்தில் பிரசாந்த் அவர்கள் இந்த கேரக்டர் கேட்கும்போது சொன்னாருன்னு சொல்லுவாங்க இல்லையா? நான் வரும்போதே அவர் பெரிய சூப்பர் ஸ்டாருங்க பிரசாந்த் அவர்கள். நான் அவரை எப்படி நம்ம இப்படி கூப்பிட்றது அப்படின்னு அவர் ஓகேவான்னு கேட்டுக்கோங்க. அவர் ஓகே நான் மட்டும் பண்ணால் போதுங்கிறது அது உண்மையாகவே அந்த அந்த பெரிய மனுஷன் தான் அது. அதாவது அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. இருந்தாலும் ஒரு ஹீரோவாக இருக்கிற நம்ம படத்தில் எப்படி நடிக்கிறதுன்னு நினச்சிருக்கலாம். ஆனால் பிரசாந்த் கிட்ட அப்ரோச் பண்ண உடனே அவர் அக்செப்ட் பண்ணிட்டார். என்கிட்ட கூட கன்சல்ட் பண்ணல. ஒரு மீட்டப். ஆமாம், உங்ககிட்ட கேட்காம ஓகே சொல்லிட்டாரு. ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, இப்போ எப்போவுமே அவர் தான் டிசிஷன் எடுப்பார், கதை கேட்பார். சில விஷயங்கள் அவரால் வெளிப்படுத்த முடியாத விஷயத்த என்கிட்ட சொல்லி நீங்கள் அதை கொஞ்சம் பார்த்து பண்ணுவாங்கன்னா நான் பேசுவேன். அப்போ நான் கெட்டவன் ஆகிடுவேன். அப்படி பேச முடியாத விஷயத்துல உங்களை தள்ளி விட்டுருவார். ஃபைன், நல்ல விஷயம். அதுதான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லக்கூடியது. நான் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு இன்டர்வியூலாம் கொடுத்துருக்காங்க ஒரு பத்திரிகையில். ஐ திங்க் விகடன் நினைக்கிறேன். விகடனில் வந்து 2 பேரும் சேர்ந்து கொடுத்த இன்டர்வியூஸ் எல்லாம் படிச்சிருக்கிறேன். அப்படி தான் எனக்கு இந்த ஸ்டோரி எல்லாம் தெரியும், இவங்களோட பாண்டிங் என்ன. அதனால தான் நிறைய விஷயம் பேச முடியுது. எனக்கு என்னென்னா, நீங்கள் அஸ் பர்சனாக உங்களோட ஏஜுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, தமிழக அரசியல் களத்தை பார்க்குறீங்க. எம்ஜிஆர் அவர்களுக்கு நிகழ்ந்தது விஜய் அவர்களுக்கு நிகழாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது போய் இன்னைக்கு அது நிகழ்ந்துருச்சு இல்லை? இந்த மேஜிக் எப்படி நிகழ்ந்ததுன்னு நினைக்கிறீங்க? அதாவது அவர் மீட்டிங் போடும்போது எல்லாமே அந்த கூடுற மக்கள், பர்டிகுலராக பெண்கள், ஒரு 2-3 மீட்டிங்லேயும் அவருடைய பாப்புலாரிட்டி தெரிஞ்சு போச்சு. ஒரு அதான் நான் சொன்ன மாதிரி கட்சி ஆரம்பித்த 2 வருஷத்தில் வந்து ஆட்சியை பிடிக்கிறதுங்கிறது பெரிய சாதனை. அது காரணம் அவர் மக்கள் அவர் மேலே வச்சுருந்த ஒரு நம்பிக்கை. அவர் வந்து ஒரு பெரிய ரசிகர் கூட்டம், ரசிகர்கள் குறிப்பாக தாய்மார்கள், இவங்க எல்லாமே சேர்ந்து விஜய் வரணும்னு சொல்லி ரொம்ப முனைஞ்சி எல்லாருக்கிட்டையும், வீட்டில் கூட குழந்தைங்கள்லாம் வந்து அம்மா நீங்கள் வந்து கண்டிப்பாக விஜய்க்கு தான் ஓட்டுக்கு போடணும். எனக்கு தெரிஞ்ச என்கிட்ட வர நிறைய பேர், சார் நீங்கள் விஜய்க்கு தான் வரணும். அது மாதிரி எங்கே பார்த்தாலுமே வந்து பெண்களும் குழந்தைகளும் பெரியவங்களே விஜய் வரணும் அப்படிங்கிறது ஒரு ஒரு எண்ணமாகவே இருந்திருக்கு இல்லை? உங்களால் கணிக்க முடிஞ்சதா சார் எலெக்ஷன் முன்னாடி? நான் இப்போ சொன்னேன்னா அது தப்பாயிடும். ஓகே, ஆனால் உண்மையிலே நான் கணிச்சேன். அது ஒன்று நடக்குதுங்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த கூட்டங்கள் கூடுறது தான் அவருக்கு வர ஒரு ஃபேன் ஃபாலோயிங், அவர் மேலே இருக்கிற அந்த ஈடுபாடு, இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த தடவை விஜய் வந்துடுவார்ன்றது எனக்கு. அந்த டைம் மீட் பண்ணியிருக்கீங்களா? அந்த 2 பேரும் பிரசாந்த் அவர்கள் விஜய் அவர்களும் சேர்ந்து படம் பண்ணிட்டு இருக்கோம் அந்த பீக்கில் இருந்த காலகட்டங்களில் அப்போ மீட் பண்ணியிருக்கீங்களா? அது எப்படிப்பட்ட பர்சனாக இருந்தார் அவர் அந்த டைம்? அவர் ஜென்ரலாகவே நிறையா பேச மாட்டார், வந்தால் அலோ அலோம்பார். ஆனால் பிரசாந்த் அவரும் நிறையா பேசிக்குவாங்க. என்கிட்ட கொஞ்சம் தான் பேசுவார். பேச அலோவ் பண்ணுறது இல்லை நீங்கள்? அப்படி இல்லை சார், பையனோட வயசு அப்படியே பார்க்குறது. அதே மாதிரி அவர் கல்யாணத்துக்கு நேரடியாக வந்து பத்திரிக்கை வச்சு நான் பர்சனலாக மீட் பண்ணிட்டு போனார். நீங்கள் சொல்லுங்களேன், ஒரு அதிகம் பேசாத ஒரு மௌனமாக இருக்கக்கூடிய ஆள், இன்றைக்கி அவர் மேலே வைக்கக்கூடிய விமர்சனம் அதுதான், அமைதியாக இருக்கிறாரு, பேச மாட்டாங்க, விமர்சனம் வைக்கிறாங்க. பட் இந்த கேரக்டர் இப்படி ஒரு இயல்பு நேச்சர் அது வேணும்னு இருக்கல, அவர் இயல்பாக அமைதியான ஒரு ஆள். இப்படி ஒரு நபர் ஒரு பாலிடிக்ஸில் வந்தால் இங்கே சக்ஸஸ் ஆக முடியுமா, அந்த சக்ஸஸை கண்டினியூ பண்ண முடியுமா, ஹேண்டில் பண்ண முடியுமான்னு நிறைய கேள்வி வரும் இல்லையா? இவர் அதிகம் பேச மாட்டார், இவர் எப்படி இங்கே ஹேண்டில் பண்ணுவாருங்கிறதா பெரிய கொஸ்டினாக இருந்தது. எப்படி ஹேண்டில் பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? இப்படி ஒரு குவாலிட்டி இருக்குது. இப்போது அவர் அமைதியாக இருக்கார், ஜாஸ்தி பேசுறதுன்னு சொல்கிறாங்க. பேச வேண்டிய நேரத்தில் அவர் எப்படி பேசினார்ன்றதையும் பார்த்தீங்கன்னா பொறிஞ்சு தள்ளினார் இல்லை. ஒரு விஷயத்தையுமே தெளிவாக தயக்கம் எதுவுமே இல்லாமல் ஒரு ஆக்ரோஷமாக பேசின விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் அவர் பேச மாட்டாருங்கிறது இல்லை, தேவையான நேரத்தில் பேசுவார்ன்றது. ஓகே, அப்படி புரிஞ்சுக்கலாம். ஒரு ஒரு சீனியர் ஆக்டர், ஒரு ப்ரொடியூசர், இப்போவும் ஸ்டில் டைரக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, யங் டைரக்டர் இல்லையா நீங்கள்? ஸோ படங்கள் அப்படி தான் அந்த மாதிரி தானே எடுத்துகிட்டு இருக்கிறோம். ஸோ கிரியேட்டர்ஸ்க்கு மட்டும் வயசே கிடையாது இந்த காலத்தில். இண்டஸ்ட்ரிக்கு கண்டிப்பாக உங்களோட அனுபவத்தில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது இண்டஸ்ட்ரிக்கு சில விஷயங்கள் பண்ணால் நல்லா இருக்குன்னு தோணும். பொதுவாகவே ஒரு சிஎம் புதுசாக வரும்போது நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க போவாங்க, சந்திப்பாங்க, சில கோரிக்கைகளை வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இண்டஸ்ட்ரிக்கு அவர் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அவர் இண்டஸ்ட்ரியில் இத்தனை வருஷமாக இருந்திருக்காரு சார். அவரும் பல சோதனைகளை சந்திச்சிருக்காரு. என்ன ஒரு தயாரிப்பாளருக்கு வேணும், ஒரு நடிகருக்கு என்ன வேணுன்றது தெளிவாக தெரிஞ்ச ஒரு சிஎம். கண்டிப்பாக அவர் வந்து இண்டஸ்ட்ரிக்கு என்ன வேணுமோ அதை முன்னெடுத்து பண்ணுவார். ஸ்பெஷலாக ஏதாச்சும் கோரிக்கைகள் இருக்குதா, இந்த விஷயங்கள் பண்ணணும், இந்த விஷயத்தை சரி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது? அது அவர் அப்சர்வ் பண்ணிட்டு தான் சார் இருக்கார். என்ன பண்ணணுமோ அது டைம் வரும்போது கண்டிப்பாக பண்ணுவார். அதே மாதிரி ப்ரொடியூசர் கவுன்சில் போய் மீட் பண்ணியிருக்காங்க.
அவங்களும் கோரிக்கை வச்சுருக்காங்க. இப்போ எம்ஜிஆர் ஃபிலிம் சிட்டிக்கு அவர் நிறைய பேர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் ஒன்று ஒன்றா பண்ணிட்டு தான் வராரு. அவருக்கு இது ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு பண்ணுறதை விட வேறு சில முக்கியமான விஷயங்கள், நிறைய விஷயங்கள் இருக்குது அவர். மக்களுக்கு என்ன சேவை செய்யணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஆரம்பித்தார், சிங்கப்பெண். அது வந்து ஒரு பெரிய விஷயம். பெண்கள் பாதுகாப்புக்காக என்ன பண்ணணும்னு சொல்லி பண்ணார். அதே மாதிரி சினிமாவுக்குன்னு வரும்போது கண்டிப்பாக அவர் என்ன பண்ணணும் அது பண்ணுவார். எஸ்ஐசி அவர்களுக்கும் உங்களுக்குமான அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நல்ல ஃப்ரெண்டு தான் சார். ஏதாவது ஜாலியான மொமெண்ட் சொல்லுங்களேன். ஜாலியான மூமெண்ட் ஒன்றும் இருக்காது. அடிக்கடி சந்திச்சுக்குவோம், பேசுவோம், அவ்வளோதான். நாங்கள் நிறைய நேரம் சந்தித்து பேசுனது கிடையாது சார். அதுதான் எனக்கு பொதுவாக ஒன்று தோணும். இப்போ நாங்கள்லாம் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனாக உள்ள வர்றவங்க. ஸோ நம்ம அப்பாக்கள் டோட்டலாக வேறு துறையில் இருப்பாங்க. அதுக்கும் அவங்களுக்கு இந்த துறைக்கும் சம்மந்தம் இருக்காது. அதனால் அந்த அனுபவம் நமக்கு இல்லை. அதனால் தெரிஞ்சதை கேட்குறேன். ஆல்ரெடி இண்டஸ்ட்ரியை டாமினேட் பண்ணவங்க, ஆல்ரெடி இண்டஸ்ட்ரியில் பெரிய ஆளாக இருக்கிறவங்களோட குழந்தைகள் உள்ளே வராங்கல்ல, அவங்க மனநிலை என்னென்னு புரிஞ்சுக்க முடியுது. அதை நம்ம பார்க்குறோம். அந்த பேரண்ட்ஸோட மனநிலை என்னென்னு எனக்கு கேட்கணும் ரொம்ப ஆசை. உங்களோட மைண்ட் செட்லாம் எப்படி இருக்கும் உங்கள் பசங்க உள்ளே வரும்போது? ஆக்சுவலாக நான் பிரசாந்த் நடிக்கணும்னு நினைக்கல. அது ஒரு ஆக்சிடெண்ட்டு தான். அவர் நடிக்க வந்தது. நடிக்க வந்த பிற்பாடு அவருடைய படங்கள்லாம் சக்ஸஸ் ஆக ஆரம்பிச்சது. ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்தார். அப்படி தான் பிரசாந்த் சினிமாவுக்கு வந்தது. அவர் சினிமாவுக்கு வந்துட்டதுனால வந்து அவர் ஆக்சுவலாக டாக்டர் ஆகிருக்கணும். அந்த துறையில் அவருக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணோம். அதுதான் நான் பண்ணது. அப்படியே ஒரு நடிகனாக தான் நான் பார்த்தேனே தவிர ஒரு சன்னாக இப்படி வரணும், அவரை பீட் பண்ணணும், இந்த பொசிஷனில் நிற்கணும் அப்படி நினச்சதே கிடையாது. எஸ்ஏசி அவர்கள் விஜயை கொண்டு இப்போ நீங்கள் ஒன்று பண்ணுறீங்க, எப்படி ஆக்சிடென்ட்லாம் உள்ளே வந்துடுறாரு. அவர் பிளான் பண்ணி நடிக்கணும் வந்தவர். பட் அந்த இனிஷியலாக உள்ள வர்றது, அடுத்த படங்களை நம்ம கூட பயணிக்கிறது, பல விஷயங்கள் பண்ணுவோம் இல்லையா. எஸ்ஏசி அவர்கள் வந்து விஜயோட லைஃப்பில், சினிமா லைஃப்பில் அவரோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப பெருசு. தொடர்ச்சியாக நிறைய படங்கள் பண்ணதாகட்டும், ஆமாம் பெரிய கான்ட்ரிபியூஷன், நிறைய படங்கள் டைரக்ட் பண்ணதாகட்டும், அவர் ஒரு ஸ்டார் ஆக்குற வரைக்கும் அவரை விடவே இல்லைல்ல. நம்ம நிறைய பேரை பார்த்துருக்கோம் சார். இப்போ நிறைய ஸ்டார்ஸோட, பெரிய ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸோட குழந்தைங்க நடிக்க வரும்போது ஒரு அந்த ஃபஸ்ட்டு புல் மட்டும் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்கள கூட ட்ராவல் பண்ணது பார்க்க முடியாது. அவங்க காணாமல் போன நிறைய கிட்ஸை பார்த்துருக்கோம். பட் அப்படி இல்லாமல் இவரை ஒரு ஸ்டார் ஆக்குற வரைக்கும் விடவே இல்லாத ஒரு குணம் இருக்குல்ல. அதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணும்? அந்த அந்த ஒரு பேரண்டாக அவரை பார்க்கும்போது மகனுக்கு கிடைச்ச நல்ல வரம் அது. ஒரு நல்ல அப்பா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அவருடைய லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணி மகனுக்காக கூட இருந்து ஒர்க் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். எப்படி இருக்கு ஆட்சி 40 நாட்கள்ல? இப்போது நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு சார். நல்லா பண்ணுறாரு. பார்த்திங்கன்னா இந்த காவேரியில் மேகதாது அணை கட்டக்கூடாதுன்னு திட்டம் நிறைவேற்றி மத்திய அரசும் அதுக்கு அனுமதி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி பண்ணியிருக்காரு. அதே மாதிரி குளம், குட்டை, ஏரி இதெல்லாம் தூர்வாரி அதில் வர மண்ணெல்லாம் ஏழை விவசாயிகளுக்கு ஃப்ரீயாக கொடுக்கணும்னு சொல்கிறது. அது மாதிரி நிறைய திட்டங்கள், டெய்லி உட்காந்து திட்டங்கள் என்ன பண்ணலாம், மக்களுக்கு என்ன பண்ணலான்றது தான் யோசிச்சுட்ருக்காரு. நான் கேள்விப்பட்டது காலையில் 9 மணிக்கு போயிடுறாரு, சாயங்காலம் 5 மணி வரைக்கும் அங்கே இருந்து என்ன பண்ணணும், அடுத்தது என்ன பண்ணணும் அந்த யோசனை தான் இருக்காருன்றது நான் கேள்விப்பட்டேன். நம்ம டைம் கொடுக்கணுமா? எல்லாரும் சொல்கிற மாதிரி கொஞ்சம் டைம் கொடுக்கணுமா? இல்லை நம்ம இமீடியட்டாகவே அவங்ககிட்ட இருந்து நிறைய ரெஸ்பான்ஸ் எதிர்பார்க்கணும்? இது ஒரு பெரிய ஸ்டேட் இல்லை சார். தமிழ்நாடுங்கிறது ஒரு பெரிய ஸ்டேட்டு. இது ஒரு சிட்டியில் மட்டும் இல்லையே, இங்கேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்குது. ஒவ்வொரு ஏரியாவிலும் ஒவ்வொரு ப்ராப்ளம் இருக்குது. இப்போ அவர் சீஃப் மினிஸ்டர் வந்தோடனே உடனே போய் நம்ம ஒரு கோரிக்கை கொடுப்போம், அடுத்த நாளே பண்ணிவிடுவார் அப்படின்னு நினைக்கிறது இத்தனை கோடி மக்கள்ன்றது உங்களுக்கு தெரியும். எது ப்ராமினெண்ட்டாக பண்ணணும், எது ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியில் பண்ணணுன்றது அவருக்கு யோசித்து பல பேரோட கலந்து அதை செய்கிறாரு. அதே மாதிரி எல்லாத்தையுமே அவர் தீர்த்து வைப்பாருங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ஒரு கிளிப் பார்க்கலாமா? ஒரு ஃபோட்டோ ஒன்று பார்க்கலாம். இது எப்போ நடந்தது சார்? நீங்கள் பாருங்கள், அப்போல்லாம் முடியெல்லாம் டார்க்காக இருக்குது. இது அவர் அவருடைய கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ண வந்தப்போ. ஓ, நீங்கள் சொன்னீங்க அது இல்லையா? இது எந்த படம் டைம்? ஐ திங்க் ஜீன்ஸ்க்கெல்லாம் அப்புறம் கண்ணேறி தோன்றினாள் அந்த காலகட்டம் இல்லை? இது உண்மைதானா? ஏதோ ஏயில் ரெடி பண்ணிட்டீங்களா? நாங்கள் போய் மீட் பண்ணோம் அவரை பதவியேற்ற மறுநாள். அன்னைக்கு நீங்கள் சொன்னீங்களே சார், அன்னைக்கு வீட்டுக்கு வந்தார், அதிகம் பேச மாட்டார், ஹாய் ஹலோ அவ்வளோதான் பேசுவார், இன்விடேஷன் கொடுக்க வந்தாருன்னு முன்னாடியே சொல்லிட்டீங்க. அப்படி பார்த்துட்டு இருந்த நபர் இன்னைக்கு கோட்டையில் வரை போய் பார்த்து சிஎம் அந்த காஸ்டியூமில் இருக்கிறாரு. என்ன இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் நடந்த விஷயத்தை அது எப்படி புரிஞ்சுக்கிறது? அது அவருடைய டிசிஷன் தான் சார். அது இப்போ ஒரு 250 கோடி சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன்னா வாங்கிட்டு நிம்மதியாக போயிடலான்னு நினைப்பேன். பல பேர் நினைக்கிற மாதிரி மக்களுக்கு ஏதோ செய்யணும்னு சொல்லி அதை தியாகம் பண்ணி
இப்போ வந்து ஒரு இம்மிடியட்டாக சிஎம் ஆவோன்னு ஒரு நம்பிக்கையோடு வந்து சிஎம் ஆயும் ஆட்சியை பிடிச்சி மக்களுக்கு தேவையான விஷயத்த பண்ணணும் டெய்லி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு. என்ன பேசினாரு? நீங்க அப்போ வந்து அதிகமா பேச மாட்டாருன்னு சொன்னீங்கல்ல. இப்போ என்ன 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 எப்படி பேசினாரு? இப்போவும் அதிகம் பேசினாரு. வாங்க இருங்க, ரொம்ப சந்தோஷம். அப்போது அவர் கோட் இல்லாமல் சட்டையில் தான் இருந்தார். நான் சொன்னேன், கோட்டு போட்டு வாங்க, நான் கோட்டோடு எடுக்கணும். போட்டுடலாமேன்னு சொல்லி கோட் போட்டு வந்தார். அப்படி எடுத்தது அவர் வீட்டில் சந்திச்சது. அவர் நம்மால் எப்போ வர போறாரு? நம்மால் தான் இருக்காரு சார். அரசியலுக்கு எப்போ வர போறாரு? அரசியல் எதுக்கு சார் தேவையில்லை. உங்களுக்கு சொன்ன பக்கத்துல ஒருத்தர் தைரியமா வந்திருக்காரு. ஆமாம், சேம் செட்டு 2 பேரும் இல்ல வரலாமே என்ன? அவர் இருக்கட்டும் சார். ஏன்னா அவர் ரொம்ப யங்கு. இன்னும் எவ்வளோ வருஷங்கள் அவரால் இருக்க முடியும். அதுக்கு ஏன் அவருக்கு போய் ஒரு நல்ல ஃப்ரெண்டு காம்படிட்டராக மாறணும்? ஸோ அப்போ வர விட மாட்டீங்க. அவரை பல விஷயத்த பண்ண விடுறதில்ல நீங்க. எந்த விஷயம் சொல்லுங்கள். ஏதாவது ஒரு விஷயம் சும்மா ஜாலியாக சொல்லுங்க. அவர் ஆரம்பத்தில் நடிக்கவும் விடல நீங்கள். அவர் எப்படியோ டைரக்டர்ஸ்லாம் வந்து தொடர்ந்து பர்சனலாக கிட்ட நிறைய சொல்லியிருக்கீங்கல்ல, தொடர்ந்து நிறைய தொந்தரவுக்கு அப்புறம் சரி ஓகே. ஒரு விஷயம் சொன்னீங்க, மலையாளத்தில் பெரிய டைரக்டர் வந்து என்கிட்ட கதை சொல்ல வரேன்னார். சரி என்ன தான் கூப்பிட வரான்னு சொல்கிறேன்னு பார்த்தா பிரசாந்த் கதை சொல்ல வந்திருக்காரு. இப்போ நான் நியூ டெல்லி படம் மலையாளத்தில் பண்ணி அது ரொம்ப ஃபேமஸ். அங்கே இங்கே ட்ரிவாண்டத்தில் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு காரில் வெயிட் பண்ணி தான் வந்தார். வந்தோடனே சரி என்ன தான் பண்ண போகிறான்னு நினச்சிட்டு தான் எனக்கு பிரசாந்த் வேணுங்கிறாரு. என்னடா ஒரு படம் இதோட முடிச்சிடலான்னு நினச்சா இவர் வந்து கேட்குறாருன்னு நினச்சி. ஏன்னா இப்போ 3 மாதம் கேப் இருந்தது காலேஜுக்கு. இவங்க கேட்டது 18 நாள் தான். எப்போ வேணும்னு தயக்கத்திலே கேட்டேன். இப்போ கொடுத்தீங்கன்னா கூட நான் கூப்பிட்டு போயிடுவேன். 18 நாள் ஷூட்டிங் முடிஞ்ச 19 நாள் பெருந்தச்சுன்னு ஒரு படம். அதுவும் பெரிய இப்போ டைரக்டர் பெரிய டைரக்டரில் பேர் மறந்துட்டேன் சார். எனக்கு பேர் மறந்து. பெரிய டைரக்டர் ஆமாம் கேரளாவில். பெரிய ரைட்டர் அவர் எடுத்தது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபில்ம். அது வந்து நேஷ்னல் அவார்டு வாங்கிச்சு அந்த படம். ஸோ அதுதான் சொன்னேன். அவர் ஆரம்பத்தில் நீங்கள் நடிக்க விடல, பட் அது மாதிரி அவங்களா தேடி வந்தாலும் சரி அப்படியே வந்து அவர் அப்படியே அலை அடிச்சு போனார். அதனால இப்போவும் கேட்குறதுக்கு நோ சொல்கிறீங்க. பார்ப்போம் ஃப்யூச்சரில். அது வேண்டாம் சார். ஒரு நல்ல சீஃப் மினிஸ்டர் இருக்கார் இப்போ. பாரதிராஜா அவர்களுக்கு அரசு மரியாதையோட அந்த நல்லடக்கம் செய்யணும்னு சொல்லி சிஎம் சொன்னாங்க. ஒரு நல்ல குவாலிட்டியாக நல்ல விஷயமா பார்த்தா ஒரு மோஸ்ட் சீனியர் டைரக்டருங்கிறத தாண்டி தமிழ் சினிமாவோட திசையை மாற்றின ஒரு இயக்குனர்ல மறக்கவே முடியாது. அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? ஒரு இண்டஸ்ட்ரியிலேருந்து போன ஒரு சிஎம் செய்கிற இந்த விஷயங்கள். ஒரு இண்டஸ்ட்ரியிலேருந்து போன சிஎம் அவருக்கு அரசு மரியாதை கொடுத்தது ஒரு பெரிய பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான் சார். அவர் ஊர்லேயே போய் அடக்கம் பண்ணுற இடத்துலையே அந்த மரியாதை பண்ணது வந்து உண்மையிலேயே பாராட்டக்கூடிய ஒரு. பாரதிராஜா அவர்கள் பற்றி பேசுனதுனால கேட்குறேன். அவரோட கான்ட்ரிபியூஷன்ங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். நாங்கள்லாம் ரொம்ப சின்ன பசங்களாக அந்த படங்களை பார்த்தது. அந்த படத்தை பற்றின புரிதல் இல்லாமல் படத்தை பார்த்துருப்போம். இப்போ தான் தெரியுது அவர் எவ்வளோ பிரம்மாண்டமான இயக்குனர் அப்படிங்கிறது. நீங்களாம் அந்த காலகட்டத்தில் லைவ் எக்ஸாம்பிள் இல்லையா அவரை பார்த்துருக்கீங்க. அதை பற்றி சில விஷயங்கள் அவரை பற்றி பேச நல்லா கான்ட்ரிபியூஷன் டு த சினிமா. அவருடைய முதல் படத்துலேருந்து எனக்கு அவர் ஃப்ரெண்டு சார். அவர் ஃப்ரெண்ட்லியாகவே இருந்தோம். ஆக்சுவலாக அலைகளுவதில் நான் தயாரிக்கிறதா இருந்தது. அதுக்கப்புறம் இளையராஜாவுடைய பிரதருக்கு அதை கொடுக்க சொல்லி இளையராஜா ரிக்வெஸ்ட் பண்ணார். இளையராஜா கொடுத்தோம். அதுக்கப்புறம் பாரதிராஜா நான் டெய்லி டிஸ்கஷனில் ஹீரோ தேடுறது இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நாங்கள் ஒன்றா சேர்ந்து பண்ணுவோம். அப்போ இந்த கேரக்டர் நீ பண்ணிடுன்னு சொல்லி என்கிட்ட சொன்னார். கொஞ்சம் யோசித்தேன். இருந்தாலும் அவர் விடாப்படியாக நீ பண்ணி ஆகணும்னு சொல்லி பண்ண வச்சார். அது எனக்கு ஒரு நடிகர் அந்தஸ்து கொடுத்தது. ஏன் நோ சொன்னீங்க நடிக்க வேணான்ட்டு? 77 நான் ஒரு படம் தயாரித்தேன் சார். மாத்துத்த மகான் ஒரு கன்னட படம். அது எங்கள் மாமனார் தான் டைரக்ட் பண்ணார் அந்த படத்தை. அதில் ரஜினிகாந்த் வில்லன் ஆக்ட் பண்ணார், அனந்தநாக் ஹீரோ. அதுக்கப்புறமா ஒரு 2 வருஷம் வேறு படங்கள் பண்ணலான்னு ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். டிஸ்ட்ரிபியூஷன்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைமில் தான் அலைகளுவதில் ஸ்டார்ட் பண்ணது. நான் பிஸ்னஸில் இருந்ததுனால அது டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக நான் நோன் சார். பட் ஒரு மாதிரி உங்களை இழுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் நீண்ட காலம் இங்கே ட்ராவல் பண்ணிட்டீங்கல்ல. ஓகே. அப்போ நினச்சி பார்த்தீங்களா இது பாரதிராஜா சொல்கிறாரு நடிக்கிறோம், இது பிரசாந்த் மாதிரி ஒரு படத்தோட முடிஞ்சுன்னு நினச்சிங்களா? இல்லை, இதோட முடிஞ்சது தான் நினச்சேன். ஆனால் அதை விடலை. அந்த அவரை பற்றி யோசிக்கும் போது இப்போ அலைகளுவில் நடிக்கிறீங்க. 16 வயதிலே முதல் படமே அப்படி ஒரு படம். அடுத்தடுத்து ஒவ்வொரு படமே ஒரு கான்ட்ரிபியூஷன் டு த சினிமா தான், டு த இண்டஸ்ட்ரி தான். அவருடைய மறைவுன்னு வரும்பொழுது யோசிச்சு பார்த்தீங்களா? அது கொஞ்சம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்த ஒரு மனிதர். நான் லாஸ்ட்டு ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி கூட போய் அவரை பார்த்து வந்தேன். அது இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்து என்னால் தாங்கிக்கவே முடியல உண்மையிலேயே. சினிமா இண்டஸ்ட்ரிக்கு இப்போது அவரால் படம் ஷூட் பண்ண முடியாதுங்கிறத தவிர்த்து ஒரு நல்ல மனிதர், நல்ல இயக்குனர், ஒரு ஸ்டுடியோக்குள்ளே இருந்த படங்களை
வெளியில் கொண்டு போய் அவுட்டோரில் படம் எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு இதை கொண்டாந்தது பாரதிராஜா. அவர் நிறைய புதுமுகங்களை தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். நோன் ஆர்டிஸ்ட் வச்சு எடுத்தது ஒரு சில ரொம்ப கம்மியான படங்கள் தான். பட் எந்த படம் எடுத்தாலும் அதில் யாராவது ஒருத்தர் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். வளையல் கடையில் பாண்டியனை பார்த்து நடிக்க வச்சதும்பாரு. இல்லை முத்துராமன் சாரை பார்க்க போன கேப்பில் கார்த்திக் அவர்கள் இல்லை அது கார்த்திக்கு வந்தது ஒரு அதிசயமான ஒரு விஷயம். நாங்கள் வந்து ஹீரோ தேடி அலைவோம், பாரதிராஜா கூப்பிட்டு ஒவ்வொரு ஸ்கூலாக கூப்பிட்டு போவேன். அப்போ டான் போஸ்கோவிலேருந்து வெளியில் வரும்போது ஒரு பையனை பார்த்தாரு. இந்த பையனை கூப்பிட்டாரு, அவன் பேர் தீபக். அந்த தீபக்கை தான் செலக்ட் பண்ணுறதா டிசைட் பண்ணியாச்சு. ஆனால் அவருக்கு இன்னும் உள்ளுக்குள்ளே இன்னும் வேறு யாராவது பெட்டராக இருந்தால் யோசிச்சார். அப்போ ராயப்பேட்டாவில் ஒரு ஸ்கூலில் வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. அங்கே நிறைய பேர் வருவாங்க, காம்படிஷன் இருக்கும். நீங்கள் அங்கே போனீங்கன்னா ஹீரோ கிடைப்பாருன்னு சொன்னாங்க. ஸோ பாரதிராஜா நாங்களாம் அந்த ஸ்கூலுக்கு போனோம். எந்த பையனை செலக்ட் பண்ணோமோ அவன் அங்கே ப்ரைஸ் வின் பண்ணுறான். ஒரு சரி கிளம்புவோம் அப்படின்னு அடுத்த நாள் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு எல்லோரும் போனோம். அப்போது ஒரு கார் சின்ன ஆக்சிடெண்ட் ஆகுது. அது வந்து சோழா ஹோட்டல் பின்னாடி ஒரு டாக்டர் இருக்காருன்னு அங்கே போனோம். ஏற்ற வீட்டில் பசங்க கிரிக்கெட் ஆடுறாங்க. அங்கே கார்த்திகை பார்த்த உடனே முத்துராமன் சொன்னார். பார்த்துட்டு அந்த பையனை கேட்கலாமே. அவர் எங்கள் அப்பாவை கேட்கணும். உங்கள் அப்பா யாருன்னா முத்துராமங்கிறார். அவர் முத்துராமன் சாப்பாட்டுக்கு வந்தார். அவரை கேட்டோம். 2 நாளில் ஹீரோவானது கார்த்திகை. இது மாதிரி அவர் பண்ணதெல்லாம் மேஜிக் தான்ல. ராதிகா மாதிரியான அன்னைக்கு இருந்த ஹீரோயினா இப்படி தான் இருக்கணுங்கிற அந்த லுக்கில் இல்லாத ஒரு ஆர்டிஸ்ட்டை கொண்டு வந்து அவங்கள நடிக்கிறது, சுதாகரை கொண்டு வர்றது, எத்தனை கான்ட்ரிபியூஷன். கடைசியாக அவரை சந்திச்சுன்னு சொன்னீங்களா சமீபத்தில்? என்ன பேச முடிஞ்சதா? ஏதாவது பேசினாரா கடைசியாக பாரதிராஜா அவர்களை சந்திச்சிங்க? இல்லை ஜென்ரலாக தான். அவர் பர்த்டேலாம் ஒவ்வொரு பர்த்டே கொண்டாடுவார். போவாங்க, ஒரு 10 மினிட்ஸ் இருந்துட்டு வந்துடுவார். எல்லாருமே சொன்னது ஆக்சுவலி அவருடைய இறப்புக்கு பிறகு சொன்னது வந்து அவருடைய மகனுடைய இழப்பு தான் அதுதான் அவரை இன்னும் டவுன் பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அது கிட்டத்தட்ட அதுவும் ஓரளவுக்கு உண்மைதான் இல்லையா? உண்மை, அதுதான் உண்மை. அவர் என்னன்னா, நான் அவரை பார்க்கும்போது எனக்கு தோணும், ஒரு டைரக்டர் வந்து தன்னை ஹீரோவாக உணரலைன்னா ஒரு ஹீரோவை உருவாக்க முடியாது அப்படின்னு நினைப்பேன். இல்லை, நான் அவரை பார்க்கும்போதெல்லாம் அவர் தன்னை ஹீரோவாகவே உணர்வார். அவரோட காஸ்டியூம் ஆகட்டும், நீங்களும் அப்படி தானே வச்சுக்கோங்களேன். இல்லை, ஸோ அதனால தான் எனக்கு பாரதிராஜா சார் பற்றி டாக் வரும்போது நான் அவரை பற்றி நிறைய பேச நினச்சது. அற்புதமான மனிதர், அற்புதமான ஒரு கலைஞர். கடைசியாக சார், விஜய் அவர்களிடம் ஒரு பிறந்தநாள் வாழ்த்துக்களோடு சேர்த்து ஒரு கோரிக்கை சொல்லணும்னா என்ன சொல்லி? இப்போ வந்து கோரிக்கைன்னு என் மனசில் எதுவுமே இல்லை சார். அதாவது அவருடைய பிரசாந்தோட நல்ல ஃப்ரெண்டு. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு கெடாத அளவுக்கு சில விஷயங்கள் இருக்கணும். அவர் வந்து நீண்ட காலம் ஆரோக்கியத்துடனும் மன அமைதியோடு இருக்கணும்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி அவரை வாழ்த்துறேன். அவர் சிஎம் ஆனதுக்கு அவருக்கு பாராட்டுகள். அவருக்கு கோரிக்கைன்னு எதுவும் இல்லை. அவர் என்ன செய்யணும், எல்லாருக்கும் என்ன செய்யணுங்கிறது அவருக்கே தெரியும். அதனால் அவர் எல்லாம் நல்லது பண்ணுவார். தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கும். சூப்பர் சார். நிகழ்ச்சி முடிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பரிசு இருக்குது. ராம்ராஜ் காட்டன் வழங்கும் ஒரு பரிசு பொருள், ஒரு வேஷ்டி சட்டை இருக்குது. தேங்க்யூ வெரி மச். ராமராஜ் உங்களை வேஷ்டி கடி பார்த்தது இல்லை, அடிக்கடி பார்த்துருக்கேன். ஃபுல்லாக பேண்ட் ஷர்ட் இன்ஷர்ட் தான். என் பிறந்த நாளைக்கு மட்டும்தான் நான் வேஷ்டி கட்டுவேன். நாளைக்கு எனக்கு பிறந்த நாள். கரெக்டாக சார்பாக என்னோட சார்பாக நீங்கள் வந்ததில் ரொம்ப சந்தோஷம். விஜய் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லும்போது உங்களுக்கு சேர்த்து நாங்கள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். கலாட்டா நேயர்களுக்கும் கலாட்டா ஸ்டாஃப் எல்லாருக்கும் உங்களுக்கும் என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்கள். ராம்ராஜ் காட்டன் கல்ச்சர் ஆஃப் இந்தியா பிரசன்ஸ் சி ஜோசப் விஜய், ஒரு பேரே வரலாறு. ஸ்பெஷல் டைட்டில் ஸ்பான்சர் மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட், கால் 04445454545. A special birthday celebration. Powered by டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ், அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம். பூர்விகா, இந்தியாஸ் லார்ஜஸ்ட் டெக் அண்ட் அப்ளையன்ஸ் ஆம்னி சேனல் ரீட்டைலர். ஜெயச்சந்திரன், எல்லாமே இருக்கு நல்லாவே இருக்கு.